சிவாஜி கணேசன் காமராஜர் மீது தீவிர பற்று கொண்டவர் இந்த நடிகர். சிவாஜி கணேசன் நடித்த படங்கள், ரசிகர் மன்றம் கூட்டம் நடைபெறும்போது எம்ஜிஆரை தாக்கி பேசுவது என எம்ஜிஆருக்கு எதிரான கொள்கையை கடைபிடித்து வந்தவர் இந்த நடிகர். அப்படிப்பட்டவருக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்தபோது ஓடோடி சென்று பார்த்த பெருமை எம்ஜிஆருக்கே சாரும். என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். சசிகுமார் 1944 டிசம்பர் 8ஆம் தேதி தமிழ்நாடு கும்பகோணத்தில் ராதாகிருஷ்ணன், சாவித்ரி ஆகியோருக்கு பிறந்தார். இவரது இயற்பெயர் விஜயகுமார். பட்டப்படிப்பை முடித்துவிட்டு இராணுவத்தில் சேர்ந்த இவர் எல்லை பகுதிகளில் இந்திய விமானப்படையில் கேப்டனாக பணியாற்றியவர். நாட்டுக்கு உழைத்த நல்லவர் இவர். இவரது தந்தை ஓர் ஹிந்தி தமிழ் பண்டிதர், பெரியாரின் தீவிர ஆதரவாளர். பெரியார் பங்கேற்ற கூட்டங்களில் கலந்து கொண்டு தீவிர ஆதரவாளராக இருந்தவர். இதனால் தன் மகனுக்கு வெற்றி செல்வன் என்றும் பெயரிட்டு அழைத்தார். திரைப்படங்களில் சசிகுமார் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். சசிகுமாரின் தந்தை வழி பாட்டனார் தட்சிணாமூர்த்தி கும்பகோணத்தில் பிரபலமான வழக்கறிஞராக இருந்தவர். பாட்டி கோகிலவாணி ஓர் இசைக்கலைஞர் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர். பட்டப்படிப்பு முடிந்ததும் லெப்டினன்ட் ஆக பதவி உயர்வு பெற்று பாட்டியலா சென்றார். இந்த சீன போரின் போது பட்டன் தாங்கி பிரிவின் தலைமை பொறுப்பேற்று போரில் தாங்கிகளை பயன்படுத்தாமல் போர் வீரர்களை கொண்டே விரட்டி அடித்ததற்கு குடியரசுத் தலைவரின் வீரப்பதக்கம் பெற்றார். பின்னர் இராணுவ பணியிலிருந்து விடுபட்டு சென்னை திரும்பி சசிகலா என்பவரை மணந்து கலைத்துறையில் சேர்ந்தார். சசிகுமார் நாடகங்கள் நடிக்க ஆரம்பித்தார். சசிகுமார் ஏ.பி. நாகராஜனின் திருமலை தென்குமரி திரைப்படம் மூலம் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து அவள், வெள்ளிக்கிழமை விரதம் போன்ற பல தமிழ் திரைப்படங்களில் நடித்தார். அவள் திரைப்படத்தில் வெண்ணிற ஆடை நிர்மலா கணவராக நடித்திருந்தார். அப்போது அந்த படம் பரபரப்பாக பேசப்பட்டது. கவர்ச்சி காட்சிகளும் இந்த படத்தில் இருந்த காட்சிகளை விட இந்த படத்தின் காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் அதிர்வலையை உண்டாக்கியது. எழுத்தாளனாக இருக்கும் சசிகுமார் தன் மனைவியை இன்னொரு ஆண்டவனுக்கு பகிரும் மனநிலையில் இருந்தவராக காட்டப்பட்டார். 1970களில் இதெல்லாம் மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயமாக இருந்தது. இப்படியெல்லாம் நடக்குமா என்று கேட்டார்கள். வெண்ணிற ஆடை நிர்மலாவும் சசிகுமாரும் துணிச்சலாக இந்த படத்தில் நடித்தார்கள். அதன் பிறகு காசேதான் கடவுளடா, ஜம்மு போன்ற திரைப்படங்களில் நடித்திருந்தார். சிவாஜியின் தீவிர ரசிகராக இருந்தவர் இவர். அவருடைய படங்களை முதல் நாய் போய் பார்ப்பது என்று கொள்கை கொண்டவராக இருந்தார். சிவாஜியின் வீட்டுக்கு சென்று அவர் பிறந்தநாள் அன்று ஆசீர்வாதம் வாங்கி வந்திருக்கிறார். எம்ஜிஆரை பற்றி இவர் நினைத்து பார்த்தது கூட கிடையாது. அப்படிப்பட்டவரின் வாழ்க்கையில் விதி விளையாடியது. இறைவனாக எம்ஜிஆர் வந்து உதவி செய்தார். அது என்ன என்று பார்க்கலாம் வாங்க. சசிகுமார் காங்கிரஸ் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக புறப்பட்டு கொண்டிருந்த போது அவரது மனைவி சசிகலா சமையல் அறையில் சமையல் எரிவாயுவை பற்ற வைக்கும்போது அது தீப்பற்றி கொண்டது. தீயில் அகப்பட்டு கொண்டார். மனைவியை தீயிலிருந்து காப்பாற்ற சசிகுமார் முயன்றபோது அவர் மீதும் தீ பரவியது. இருவரும் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இருவரும் 1974 ஆகஸ்ட் 24 மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் இதை கேள்விப்பட்டவுடன் உடனே ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு வந்து சசிகுமாரை நலம் விசாரித்தார். அடுத்த நொடியே அவருக்கு என்ன உதவி தேவையோ அதை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பாதி உடல் கருகிய நிலையில் பாதி நினைவில் இருந்த சசிகுமார் அருகே எம்ஜிஆர் நின்று கொண்டிருப்பதை கண்டவுடன் அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. எம்ஜிஆர் அவரை பார்த்தார். சசிகுமார் கண்களில் கண்ணீர் தார தாரியாக வழிந்தது. எம்ஜிஆர் கையை பிடித்துக்கொண்டு சசிகுமார் பேசினார். வாழ்நாள் முழுவதும் உங்களை நான் திட்டிக் கொண்டே இருந்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் ஓடோடி வந்து உதவி செய்கிறீர்கள். உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று எம்ஜிஆர் கையை பிடித்து அழுதார். அதற்கு எம்ஜிஆர் சொன்னார், அதெல்லாம் இப்பொழுது பேசும் நேரமா? நீ நன்றாக குணமடைந்து மீண்டும் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் என் விருப்பம். இப்போது எதை பற்றியும் நீ பேசக்கூடாது என்று அன்பு கட்டளையிட்டார். பொதுவாக தீ விபத்து என்றாலே ஹீரோ தலையில் ஒரு கட்டு, கன்னத்தில் தீக்காயம், கையில் ஒரு பேண்டேஜ், இப்படித்தானே படத்தில் காட்டுவார்கள். ஆகவே தைரியமாக போனார். தீ விபத்துக்கான வார்டில் 6 அடி வாழை இலையில் ஒரு உருவம். தலைமுடி, புருவம், கை கால் முடி எல்லாம் எரிந்து போய் மேல் தோல் தீயில் எரிந்து தண்ணீர் பட்டதால் உரிந்து ஏர்கூலர் காற்றில் படபடவென்று அடித்து கொண்டிருந்தது. அந்த உடம்புக்கு சொந்தக்காரர் நடிகர் சசிகுமார். ஒரு கணம் இதயம் நின்றுவிட்டது. கண்களும் ஒழுகி போனதால் பார்வை இல்லை. மூளையில் மட்டும் எந்த பாதிப்பும் அவருக்கு இல்லை. நினைவாற்றல் 100% முழுமையாக இருந்தது.
சமையலறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் மனைவியை காப்பாற்ற போய் கட்டி அணைக்க இவர் உடம்பிலும் தீப்பற்றி மளமளவென்று எரிய பக்கத்தில் இருந்த பாத்ரூமுக்குள் நுழைந்து ஷவரை திறந்துவிட்டு முழுசாக உடம்பை குளிப்பாட்டினார். தீ காயங்கள் மீது தண்ணீர் பட்டதும் தோல் உரிந்துவிட்டது. ஏனப்பா இப்படி செய்தாய் என்று கேட்டார் எம்ஜிஆர். நான் இராணுவத்தில் இருந்தவன். தீ உடம்பு முழுக்க பற்றி கொண்டதால் தண்ணீர் மேலே ஊற்றி அணைக்க வேண்டும், இல்லாவிட்டால் முழு உடலும் எரிந்து போகும் என்றார் சசி. இதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் மிகவும் வருத்தப்பட்டு அன்றிரவு உண்ணாமல் இருந்தார். அவர்தான் எம்ஜிஆர். இவர்களுக்கு அப்போது 2 குழந்தைகள். பெண் குழந்தை நந்தினிக்கு வயது 6, ஆண் குழந்தை விஜயசாரதிக்கு வயது 4. இவர்களின் இறுதி சடங்கில் காமராஜர் உட்பட அரசியல், திரைப்பட பிரபலங்கள் பலரும் கலந்து அஞ்சலி செலுத்தினார்கள். இறுதி சடங்குகள் இராணுவ மரியாதையுடன் கண்ணம்மாப்பேட்டையில் நடைபெற்றது.